ஒவ்வொரு கட்டளையும் நேரடியா கடவுளோடு தொடர்புடையது. கடவுளுடைய குணாதிசயங்களை பாதிக்குதுன்றதான் நம்ம பிரதானமா பார்க்கிறோம். இந்த கட்டளையை வேதம் நமக்கு வெளிப்படுத்த சொல்லும் பொழுது, இது ஆவிக்குரிய ரீதியில மனிதன் எப்படி கடவுளுக்கு எதிராக உபச்சார சிந்தை கொண்டவனா இருக்கிறான் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த சமுதாயம் இன்றைக்கு இதை பல வழிகள்ல இதை மீறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் பழைய ஏற்பாடு முழுவதுமா இதை கண்டிக்கிறார். ஒரு மனுஷன் தன்னைத்தானே அழிப்பதற்கு இந்த பாவம் பிரதானமான ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு தேவன் ஏற்படுத்தப்பட்ட நிவாரண பலிகள்ல தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தி, எல்லையை ஏற்படுத்தி, சமுதாயத்தை ஏற்படுத்தி வைக்கிறார் என்பதை பார்க்கிறோம். கடவுளை சந்தேகிப்பது, கடவுளுடைய வார்த்தையை சந்தேகிப்பது, கடவுளுக்கு உண்மையற்று காணப்படக்கூடிய எல்லாமே உபச்சாரத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. அதுல இன்னைக்கு நம்ம 115வது பக்கத்துல உண்மை தன்மையை வளர்த்தல் அப்படின்றத நம்ம பார்க்கறது. எப்படி ஒரு மனுஷன் தன்னை விபச்சார சிந்தையிலிருந்து பாதுகாக்க முடியுன்றதுக்கு அவர் சொல்றார். உண்மை தன்மையை வளர்த்தல் அப்படின்றத வாசிக்கலாம். என்ன புரிஞ்சு விபச்சாரம் செய்யாதிருப்பாய் உண்மை தன்மையை வந்து காப்பாற்றணும். கணவன் மனைவிக்கு நடுவிலேயோ இல்லை, மைக்கு கொடுத்தது கஷ்டமா கஷ்டம். கணவன் மனைவிக்கு நடுவிலேயோ இல்லைன்னா நம்ம சபையில் இருக்கக்கூடிய சக மனிதர்கள், சக விசுவாசிகளுக்கு உண்மை தன்மையா இருக்கணும். உண்மை தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு தவறான எண்ணங்களை பரப்புறது, புறங்கூறுவது, எதிர்மறையான கொள்கைகளை கொண்டிருக்கிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படிங்கும்போது செய்யாதிருப்பாயாக அப்படின்னு கடவுள் எதை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது அன்பா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், நீடிய சாந்தத்தோட தயவோட ஒருவரை ஒருவர் போற்றி பாதுகாக்கணும். ஒருவருடைய பேருக்கு களங்கம் இல்லாமல் நம்ம எதிர்மறையான சிந்தனைகளையும் காரியங்களையும் கொள்கைகளையும் விதைக்காமல் நம்ம இருக்கணும். இப்படிப்பட்ட அன்போட இருந்து கடவுளுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரணும். இந்த உண்மை தன்மை உருவாவது காரணம். நான் உண்மையை இழக்கிறேன். அது எதோட ஒப்பிடுறாருன்னா கடவுளுடைய உண்மையோட ஒப்பிடுறேன். கடவுள் இப்ப நான் பாவம் செய்யறேன், நான் வீழ்ந்து போறேன். என் பாவம் கடவுளுக்கு நல்லா தெரியும். நான் என் பாவத்தின் மத்தியிலையும் கடவுள் மன்னிப்பையும் கிருபையும் வழங்கி அவருடைய உண்மையிலிருந்து அவர் குறையறதே. நான் துரோகம் பண்ணாலும் கடவுள் எனக்கு உண்மையா இருக்கு. அதான் நிருபங்கள்ல திரும்ப நம்ம ஒன்றும் பேசலாம். நான் உண்மையற்றவா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவரா இருக்காரு. கடவுளுடைய உண்மை தன்மையை வந்து அவர் பியூரா இருக்கிறாரு. அவர் நமக்கு துரோகம் பண்ணாம இருக்கிறார். அதேதான் அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, இந்த விபச்சார சிந்தையை நான் கட்டுப்படுத்தி விபச்சார சிந்தைக்குள்ளாக நான் போகாம இருக்கணும்னா உண்மையினுடைய மேன்மை எனக்கு முதல் தெரியாது. நான் எவ்வளவு தூரம் உண்மை இல்லவனா இருக்கிறேனோ அவ்வளவு தூரம் விபச்சார சிந்தை. நான் உண்மை தன்மை அற்று ஒரு நபருக்கு காணப்படுறேன்னு சொன்னா என்னுடைய உண்மையான சுபாவத்தை நான் வெளிப்படுத்தாம போலியா ஒரு முகத்தை உங்களை காட்டேன்னா விபச்சாரம் இல்லை. உங்க முன்னாடி ஒரு போலி முகமுடைய நான் போட்டாரு அது விபச்சாரம். அதாவது இந்த பிலிப்பிய நிருபத்துல யோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு சபையில 2 பேருக்கு பிரச்சனை வரும். ஒருமித்த கருத்து இல்லை. அவங்க ஒருவர் உண்மையா நேசிக்கல, ஆனா வர்றாங்க, ஐக்கியப்படுறாங்க, விசுவாசியா இருக்கிறாங்க. பவுல் அதான் கண்டிக்கிறாரு. சபையில் இருந்தேன்னா ஒருத்தர் உண்மையா நேசிக்கிறார். கணவன் மனைவி உறவு, சகோதர சகோதரி உறவு எல்லாத்துலயும் நான் முதல்ல எனக்கு தேவையானது என்னன்னா உண்மை தன்மை. சந்தேக பார்வையோட யாரையும் பார்க்கலாது. உனியாண்டி ஐயாவை குறிச்சு நான் ஒரு சந்தேகத்தோ இவர் இப்படிதான் அப்படி நான் நினைச்சிடக்கூடாதுன்ற. நீங்க என்னைக்கும் ஒரு விஷயத்துல தவறி இருக்கீங்க, என்னைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரு வார்த்தை ஒரு சம்பவத்தை வச்சு காலை டேட்டையுமே கொடுக்கலாம். இப்போ சும்மா ஒரு 100 ரூபா கொடுக்குறேன், இவர் என்கிட்ட 10 ரூபாயை மறைச்சு ஒரு பொருளை 90 ரூபாய்க்கு வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம் அடுத்த முறை நான் அவர் கையில பணம் கொடுக்கும் பொழுது அவர் அந்த 10 ரூபாய் ஏமாத்துறத மனசுல வச்சேன்னா நான் அவருக்கு உபச்சாரம் பண்ணேன். அந்த பாவத்தை அன்னைக்கு விட்டு மனம் தெரிஞ்சுட்டாருன்னு சொன்னா திரும்ப இவர் புது மனுஷனை தான் நான் பார்க்கணும். பழைய கண்ணோட்டத்தோட ஒரு மனுஷனை நான் பார்க்கறது, சந்தேகிக்கிறது. நிறைய குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனை இருக்காரு.
ஒரு கணவன் என்னைக்கோ ஒரு தவறான வார்த்தையோ தவறான சம்பவம் நடந்தது. அவன் எப்பயுமே அப்படிதான் கண்ணோட்டத்தோட மனைவி பார்க்கறது. இவன் என்னைக்குமே இப்படிதான் கணவன் பார்க்கறது. ரெண்டுமே அதை கண்டிச்சு அவங்க தப்ப உணர்ந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கே ஒப்புரவாயிடும்னு சொல்லுவாங்க. திரும்ப இன்னொரு சம்பவத்தை வச்சு இன்னொரு சம்பவம் இப்படி நடக்கும், நம்ம யூகம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். என் ஒய்ஃப் நம்மளோட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அது பிடிக்கல, நான் போய் சொல்றேன் இது தப்புமா அப்படின்னு. அப்படியா, சாரிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஒன்றை கூட பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு பேசுன மாதிரி இன்னைக்கு இவ செயல்படான்னு சிந்திக்க மாட்டேன். இன்னைக்கு பேசி ஒப்புரவு ஆயாச்சு. அடுத்து அந்த மாதிரி சம்பவம் நடக்கல, நான் யூகம் பண்ணக்கூடாது. ஓ போறா அப்படிதான் பேசுவா, அப்படிதான் நடக்கும். இதுதான் தப்பு. ஏன்னா இந்த விபச்சார சிந்தை கொண்ட எப்பயுமே சந்தேகிக்கிறவனாக இருக்கும். ஆணோ பெண், சந்தேகன்ற குணம் வரும் பொழுது அது எப்பயுமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி நம்ம தவறா அபியூகம் பண்ணிட்டு, ஒரு தவறு நடக்காத வர, வெளிப்படாத வர தவறான நபரா ஒரு பொழுது நம்ம பார்க்கவே கூடாது. தாவீது பத்சேபாள்கிட்ட பாவம் பண்ணாங்க. அதுக்கடுத்து அவன் எத்தனையோ அரண்மனையில எத்தனையோ பேருக்கு நீதி செஞ்சிருப்பான், எத்தனையோ பெண்களை பார்த்திருப்பான், எல்லா இடத்துலயும் அவன் அந்த கண்ணோட்டத்தோட தான் இருந்தா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. சாலமோன் டெலிபரேட்டா அவனுடைய விபச்சாரம். அப்படித்தான் நம்ம ஒரு மனுஷனை அணுகணும். திருச்சபையிலையுமே அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு சபையில உள்ள சகோதரனோ குடும்ப சகோதரனோ அவர்களுடைய ஆவிக்குரிய வரைமுறைகளை மதிக்கணும்ன்றார். அதாவது கபடு இல்லாம ஒருத்தனை அன்பு கூறுன்ற பலவீனத்திலையும் பாவ நிலைகளையும் ஒருத்தன் நேசிக்கும் போது அந்த நேசத்துல உண்மை இருக்கணும். நீ ஒருத்தருக்கு மன்னிப்பை வழங்குறோம்னா அந்த மன்னிப்புல உண்மை இருக்கும். மன்னிச்சுட்டேன்னு சொன்னா திரும்ப அதை நினைவு கூறக்கூடாது, திரும்ப அதை கோட் பண்ணக்கூடாது, திரும்ப அதை பேசக்கூடாது. நம்ம மன்னிச்சிடும்னு சொல்லிட்டு வேற ஒரு சண்டையில பேசுவோம். நீ அன்னைக்கு இந்த வார்த்தை, அன்னைக்கு நீ இப்படி செஞ்ச, இதெல்லாம் என்னன்னா நான் உண்மை தன்மை அற்று அதான் ஒரு தேவனோட ஒப்பிட்டு நான் தேவனுக்கு உண்மையா இருக்கும் சொல்றது விபச்சார சிந்தை. தேவிக்கு எதிரான விபச்சார சிந்தை இல்லாம இருக்கணும்னா முதல்ல என் மனைவிக்கு உண்மை தன்மையா இருக்கும், ஒப்புரவாகும், சரி செய்யும், டெலிபரேட்டா இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவர் முன்னிலை பண்ணி சொல்றார். ரைட் ரைட். இப்ப ஆவிக்குரிய விபச்சாரம் என்றால் என்ன? சரத்வாசனம் ஏன் நீங்க சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு மாம்ச விபச்சாரத்துக்கு பின்னாடி ஆவிக்குரிய விபச்சாரம் நடக்குது. என்னுடைய மாம்சம் விபச்சாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல என் ஆத்மா விபச்சாரம். அந்த விபச்சாரம் முதல்ல கடவுளுக்கு எதிராக ஏன் விக்கிரக வழிபாட்டுக்கு அவன் ஏன் போறான்னு சொன்னா, விக்கிரகத்தை கடவுளா கும்பிட்டவன் ஏன் போறான்னு சொன்னா, முதலாவது கடவுளுடைய உண்மை தன்மையிலையும் கடவுள் நேசிக்கக்கூடிய அந்த நேசத்தையும் அவன் வழி வழங்குறான். அதுதான் அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணதனுடைய விளைவு தான் அவங்க மாம்சத்தை கரப்படுத்தி பலதாரமானத்துக்கு வந்தாங்க. அதுதான் அவன் மோக இச்சையில விழுது. எல்லா விக்கிரக வழிபாட்டுக்கு பின்னாடி விபச்சாரம் நிரம்பி இருக்கு. நீங்க கோயில் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கோயில சாமி கும்புறேன்னு சொல்லிட்டு திருவிழான்னு சொல்லி அவன் என்ன நடத்துறாங்க, அரகோர கரகாட்டத்தினால நடத்தணும், அரகோர ஆட்டம் போறதா நடத்தணும். அவன் கல்ல கும்பிடுறனாலதான், அவன் இச்சையின்படி ஒரு கடவுளை உருவாக்குறனால அவன் இச்சையின்படி ஆத்மாவை விட்டு போட்டுட்டு இச்சையின்படி மாம்சத்தை விட்டு போறான். இப்ப அவன் ஆத்மாவை சுத்தப்படுத்தி ஜீவனுள்ள கடவுளை கும்பிட்டானா அங்க உபச்சாரத்துக்கு இடமே இல்லை. அங்க மாம்சம் உபச்சாரத்துக்கு போகவே போகாது. அதனாலதான் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த பரிசுத்த நியாய பிரமாணத்தை கொடுத்தார். இந்த கட்டளையை விட்டு நீ வழி விலகணும்னு சொன்னா நீ விபச்சாரக்காரன். அது பழைய ஏற்பாட்டுல அந்த ஏசாயா எரேமியாலாம் அவர் பார்க்கும்போது அந்த ஜனங்கள் அதை ஒண்ணும் என்ன சொல்ல, பால் உறவுல உபச்சாரம் அல்ல, ஒருத்தன் 3 முன்னாடி 4 முன்னாடிலாம் வைக்கல. விபச்சாரம் அவர் அங்க எதை சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தேவர்களோடு மோகாசிகளை வென்றுவிடுவது. அவன் எங்க கடவுளுடைய மகிமையை கொடுத்து சிலையில கொண்டு வர்றானோ அங்கதான் அவன் மனசு எவ்வளவு கொடூரமானது, அவன் மனசு எவ்வளவு தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது.
புதிய ஏற்பாதான் இயேசு பரிசேயர்களை பார்த்து உபச்சாரிகளை உபச்சாரத்துல ஒருத்தி கையுமையுமா பிடிக்கப்பட்டு வந்தா, அவளை இயேசு உபச்சாரின்னு சொல்லவே இல்லை, அவளை ஸ்திரீ என்னாரு. ஆனா பரிசேயர்கள் பிரதான ஆசாரிகள் ஆலயத்துல முதன்மையான இடத்துல இருந்தான். அவனை பார்த்து மாய்மாலக்காரன் உபச்சார சந்ததி. ஏன்னா ஆலயத்துல கடவுள் இருக்க வேண்டிய இடத்துல தங்களை முதன்மைப்படுத்தி விக்கிரக ஆராதனை பண்ணால அவர்கள் தான் உண்மையான உபச்சாரர்கள். உலகத்தை நேசிக்கக்கூடிய எல்லாரையுமே ஆண்டவர் உபச்சாரத்துக்கு ரொம்ப சிறப்பா கடவுளுடைய வார்த்தைக்கு வெளியே நம்ம ஆராதிக்கக்கூடிய ஆராதனை எல்லாமே உபச்சாரம். இதை வந்து நம்ம ரொம்ப ஆழமா புரிந்து கொள்ளணும். நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஊழியம், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையெல்லாம் ஏன் நம்ம வேதத்தை முன்னிலைப்படுத்துறோம்னா நம்ம கடவுளுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. மற்ற உபதேசங்களோடு நம்ம 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 அடையாளப்படுத்திட்டோம்னு சொன்னா நம்ம கடவுளுக்கு துரோகம். ஒரு கள்ளப்போதனையாளனோடு என்னுடைய ஐக்கியம் இருக்குது அப்படின்னு சொன்னா நான் கடவுளோட மனுஷன் அங்க பிரதானப்படுத்துறேன். மனிதனுக்கு பிரியமான ஆராதனையோ மனுஷன் விரும்பக்கூடிய உபதேசத்துக்கோ போகும்பொழுது அங்க ஒரு பொழுதும் தேவனுக்கு உண்மை இருக்காது. அதான் அவர் சொல்றாரு, ஏலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் பங்கு கிடையாது, விசுவாசியோடைய பங்கு கிடையாது அப்படின்னா அவிசுவாசி விசுவாசி ஐக்கியமே படக்கூடாது, பேசவே கூடாது சொல்லல. வேலை பார்க்கும் பொழுது அவிசுவாசிக்கல தான் வேலை பார்க்குறோம். நம்ம ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது அவிசுவாசியோட சேர்ந்தா வியாபாரம் பண்றோம். எல்லா அவிசுவாசியோடு நம்ம தொடர்புல இருக்கிறோம். ஆனா தேவன் சம்பந்தப்பட்ட காரியத்துல அவனுக்கு நமக்கு எந்த உறவும் கிடையாது. தெளிவா இருக்கு. கடவுளுடைய ஆராதனை, கடவுளுடைய வார்த்தைன்னு வரும் பொழுது நாம் அவர்களோட எந்த ஐக்கியமும் பண்ண முடியாது. சாமி கும்பிடுறதுலே வணங்குறதுலே ஒருபொழுதும் மற்ற கள்ள உபதேசத்துக்கோ விக்கிரகத்தோட ஐக்கியப்பட முடியாது. அந்த சத்திய வைராக்கியம் தான் ஒரு மனிதனை கடவுளுக்குள்ளாக உண்மை தன்மை உள்ளவனா பரிசுத்தம் உள்ளவனா வச்சிருக்கும். அதான் சொல்றாரு, கர்த்தரின் எதிரிகளுடன் ஆவிக்குரிய சம்பந்தம் வைத்துக் கொள்வது என்பது வேதாகம ரீதியாக பார்த்தால் விபச்சார துரோகம் அப்படின்றார். அதான் நம்ம புரிஞ்சே இருக்கிறோம். நம்மளால யாரோடைய ஐக்கியப்பட முடியாது. மத்தெல்லாம் ஐக்கியப்படுவான். எந்த ஒரு சிஎஸ்ஐ ஆர்சி எல்லாம் சேர்ந்துக்குவான். நம்ம சேர முடியாது அவங்களோட. ஏன்னா அவங்களுக்கு வேதம் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு கடவுள் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு மனுஷன் முக்கியம், யாரோட யாரோட ஐக்கியம் இல்லை. நமக்கு வேதம் முக்கியம், தேவன் முக்கியம்ன்றாங்க. சத்தியம் வரும்போது அவர்களோட எந்த ஐக்கியம். தேசம் முழுவதும் விபச்சாரத்தால் என்ன அர்த்தப்படுத்துறாங்க? உலகத்துல செய்யற எல்லாருமே விபச்சாரம். அப்படி இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா எல்லாருமே கடவுளை விட்டுட்டாங்கன்னு சொல்றாரு. தீர்க்கதரிசி அனுப்பும் பொழுது ஒரு பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதான் தேசம் முழுவதும் விபச்சாரம். முழு தேசமும் பாகாலை கும்பிடுது, கடவுளை ஆராதிக்கக்கூடிய மனுஷன். அதான் அவர் அங்க பிரதானமா சொல்றாரு. கடவுளை விட்டுட்டு போன நிலையை தான் அங்க எல்லாரும் சொல்றாரு. ஓசியா, மல்கியா எல்லா இடத்துலையும் இஸ்ரவேல ஆண்டவர் விபச்சாரமாக சொல்றார். காரணம் அவர்கள் கடவுளை ஆராதிப்பதையும் கடவுளுக்கு பிரதானமான இடத்தை கொடுப்பதை விட்டு வழிவிடலாம். அதான் புதிய ஏற்பாடுல இயேசு ரொம்ப தெளிவா இதுல ஃபைனலா அவர் என்ன சொல்றாருன்னா உலக சிநேகம் யாக்கோபு சொல்றாரு, உபச்சாரிலே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான கதை என்றார். உலகத்தை நேசிக்கிறவனும் உபச்சாரக்காரன். கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாம நடுக்கோட்டில் வாழ்றாங்க. நான் உலகத்துல இருக்கணும், உலகத்துல தேவன் கொடுத்த நன்மையை அனுபவிக்கணும், ஆனா எல்லை மீறக்கூடாது. அப்ப எப்படி நான் எல்லை மீறுகிறவனா இருக்கேன் உட்காந்து அதை அவர் எழுத்தும் போது என்னென்ன சொல்றாரு, எந்த ஒரு கிறிஸ்தவ விசுவாசியும் உலக பிரகாரமான பொழுதுபோக்கு, மகிழ்ச்சி, ஆடை, அலங்காரம் போன்றவற்றின் மீது அதிக அன்பு கூறுவானால் அவன் விபச்சாரக்காரனா. விசுவாசின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல தரக்கூடிய நன்மைகளை நான் பிரதானமா வாங்கிச்சுன்னு சொன்னேன். எனக்கு ஆடைகள் மேல இச்சைகள் இருக்கலாம். ஆடை நான் ஒரு ட்ரெஸ் வாங்குறேன்னு சொன்னா எனக்கு ஒரு தகுதி இருக்கு, ஒரு தரம் இருக்கு. என் சம்பளத்துல இந்த சம்பளத்துல நான் எவ்வளவு ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கணுன்றத நான் கிறிஸ்தவனா முடிவு பண்ணேன். நான் கடையை வாங்கி ட்ரெஸ் வாங்கினேன்னா, நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினா
அது எப்படி கஷ்டம். பணத்தை நான் சொல்லலை, ஆனா தேவன் என்னை ஒரு வரைமுறையில வாழ வைக்கும் பொழுது அது என் ட்ரெஸ்ஸு, நான் அனுபவிக்கக்கூடிய பொழுதுபோக்கு, நான் பயன்படுத்துகிற செல்போனு, நான் பசிக்கிறது எல்லாம் சார்ந்தது. இது எதையுமே தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய எல்லையை நான் மீறும் பொழுது அது விபச்சாரம். ஞாயிற்றுக்கிழமை காலைக்கு ஆராதனை வந்துட்டு சாயந்தரம் சினிமா பார்த்துட்டு இருந்தேன். சினிமா தேட்டருக்கு போயிட்டு இருந்தேன். கிறிஸ்துவ சாட்சி எந்த அளவுல கெடுதல். இசை, பொழுதுபோக்கு, உலக தத்துவம், இது எல்லாத்துக்கும் நான் பிரதானமா நேரம் கொடுத்தேன்னு சொன்னான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் மிஞ்சி இதுக்கு நான் கொடுத்தேன்னு சொன்னேன். செல்போனை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணுன்றதை நான் முடிவு பண்ணணும். நான் 10 நிமிஷம் பைபிள் வாசிச்சு 1 மணி நேரம் செல்போன் பார்த்துட்டு இருந்தேன். இல்ல 1/2 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டு 3 மணி நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே விபச்சாரம். இதெல்லாம் எதுக்கு பாக்குறேன், ஏன் பாக்குறேன்? நான் பார்க்கக்கூடிய ஒரு டிவி நிகழ்ச்சி எனக்கு எந்த ஆகிய நன்மை, நான் கேட்கக்கூடிய ஒரு மியூசிக் மூலமா நான் எந்த வகையில நன்மை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லைன்னா என்னுடைய பொழுதுபோக்கு நான் அனுபவிக்கக்கூடிய எல்லாம் நான் ஜாக்கிரதையா கையாளனா அது உபச்சாரம். உலக சிநேகம் உள்ளவனா என்னை பார்க்கலாம், எப்படி என்னை பார்க்கறான்ட்டு இருக்கணும். நிறைய நேரம் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துருவான், வெளியே இருந்து நம்ம பார்க்குறோம். நம்ம வெளியே பார்க்கணும் ஏன்னா ஆண்டவரை கும்புறேன்றான், உலகத்தாருக்கு வித்தியாசம். கடவுளை பைபிளை தூக்குறேன்றான், அவனை போல இவனை எல்லாம் அநியாயம் பண்றான், அவனை போலதான் இவனும் வாழ்றான், அவனை போலதான் இவன் நடந்துட்டு இருக்கான். என்னுடைய அடலாலும் என்னுடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளும் நான் தேவனுக்குரியவன் காட்டணும். கிறிஸ்தவ சாட்சிய வாங்க. ஆமாங்கய்யா, ஆமா. மனதளவுல விபச்சாரம், மனதளவுல நான் விபச்சாரம். ஏசதான் சொன்னாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவள் இருதயத்தில் விபச்சாரம் பண்ணியாச்சுங்க. பொண்ணு நடந்து போகுதுன்னா அந்த பெண்ணுடைய சரீரத்தை நான் கீழ்த்தரமா தப்பா நினைச்சேன், நான் மனசுல நினைச்சேனாலே அது விபச்சாரம். அந்த பொண்ணுக்கும் தெரியாது, சுத்தி யாருக்கும் தெரியாது, என் இருதயத்துக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்ல, நீ உன் மனசை நினைச்சேல, அங்கேயே விபச்சாரம் வந்துருச்சு. இதுல கேட்டிருக்காரு, இழந்து போன பாவிகளை ஆண்டவருக்குள் வழிநடத்த முடியுமா? கேள்விக்குரிய. நாம் மேலே கருத்தில் கொள்ள வேண்டும். உலக சிநேகம் தேவனபூர்வமான பாவை. யாரையும் நேசிக்காம நம்ம எப்படி பாவிக்கலாம்? உலக சிநேகம்னா உலகத்துல மக்களை நேசிக்கிறது. உலக சிநேகம் சொல்லும் பொழுது உலக பொருள், உலக பொருள், உலக சிற்றின்பம், உலகத்தில் இருக்கக்கூடிய பாவகரமான காரியத்தை நேசிக்கிறார்கள். வீழ்ந்து போன ஒரு பாவியை நேசிக்கிறார்கள். வீழ்ந்து போன ஒரு பாவியை நம்ம அன்பு கூறணும். அந்த அன்பு எப்படி இருக்கணும்னா விசேஷத்தை நிமித்தமா இருக்கும். அவனுடைய பாவ நிலைக்கு அவனுக்கு விடுதலை இயேசுதான். அவனை இயேசுவை கொண்டு வரதுலதான் அன்பு நம்ம இருக்கணும். அந்த உலகத்துல அவனை எப்படி நேசிப்பீங்க? ஒருத்தர் நீங்க அன்பு கூறதுக்கு அடையாளம் அவனுடைய தேவைகள் அதெல்லாம் அன்பு கிடையவே கிடையாது. அவனை அதுல இருந்து இப்போ ஒருத்தர் வந்து அவனை நேசிக்கிறான் அப்படின்னா ஒருத்தர் கீழே வந்து அவனை கூப்பிடுறாங்க, அவன் மேல அன்பு காட்டுறான். அதே மாதிரி அவனுக்கு என்ன தேவைகளோ அதை நம்ம கொடுக்கலாம். அதை செய்யும் போது அன்பா இருக்காரு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே வரும். அது அன்பு கிடையாது. ஆனா ஒரு சமாரியன் கூட ஒரு இதுல செய்தி சொன்னார் இல்லையா, நோம்பலையே சொன்னா சொல்ல வராரு, அடிப்பட்டவரை போய் காப்பாத்தினா சொல்றாரு. ஏசு அந்த ஓமையை என்ன சொல்ல வராரு? அத வந்து காயப்பட்டனே, அடிப்பட்டனே, துக்கப்பட்டவங்க போய் ஆறுதல் சொல்லுவதெல்லாம் அந்த ஓமை. அந்த ஓமை வந்து உன்னால யாரை நேசிக்க முடியாதோ அவனை நேசிக்கிறதா அந்த அன்பு. துரோகி மேல இருக்கணும். முஸ்லீம் அன்பு கூறலையா? அப்ப முஸ்லீம் வார வாரம் ஏழைகளுக்கு பள்ளிவாசல போய் இருந்தீங்கன்னா ஏழைகளுக்கு அன்னதானம் போறான், காசு கொடுக்குறான்.
அவன் அன்புக்கு உங்க அன்புக்கு என்ன வித்தியாசம்? அவன் அது கொடுத்தாதான் நமக்கு நன்மை கிடைக்கும். சரி, நீங்க ஆமா, கொடுத்ததுனால நன்மை கிடைக்குது. இல்ல இல்ல ஆமா, வேதம் சொல்ற பிரகாரம் செய்யணும்னா அவன் திருப்பி நமக்கு செய்வான்னு செய்யக்கூடாது. அவன் நன்மை செய்வான்னு, அவன் நன்றி சொல்வான் போது நம்ம செய்யக்கூடாது. சரி, நன்றியும் சொல்வான் போது நம்ம எதிர்பார்க்காம அவன் நன்மை செய்யணும். நான் அப்படித்தான் இருக்கேன். நன்றியும் கூட நமக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு தான் செய்யணும். தேங்க்ஸ் சொல்லுவாங்க, பரவாயில்ல பரவாயில்ல அப்படி நீங்க வச்சுக்கோ பண்றீங்களா? அத வந்து அன்புல ரெண்டு இருக்கு. ஒரு பொதுவான அன்பு இருக்கு. இந்த உலகம் வந்து பொதுவா அன்பு கூறும். கொரோனால வியாதி வந்துச்சு, நிறைய டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் நம்ம இழந்தாங்க. அன்னை தெரசா வந்து குஷ்டரோகிகளுக்கு அரவணைப்பாங்க. நிறைய அனாதை விடுதிகளை கட்டினாங்க. பெண் கல்வியை ஊக்கப்படுத்தினாங்க. அடிமைகளுக்கு விடுதலை கொடுத்தாங்க. இதெல்லாம் அன்பு தான். ஆனா இது தேவன் அங்கீகரிக்கிற அன்பான்றதான் கேள்வி. கடவுள் எதையுமே அன்புன்னு சொல்லல. நீங்க ஒரு மனுஷனை, ஒரு நிமிஷம் இந்த முடிச்சு நாம பேசுவோம், திரும்ப ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு மனிதனை நீங்க அன்பு கூறதுக்கு உண்மையான அடையாளம் பைபிள் என்ன சொல்லுது? அவனுக்கு பாவ மன்னிப்பையும் பாவ மீட்பையும் கொடுக்கறது தான் அன்பு. அதான் இயேசு கொடுத்தார். இயேசு 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுத்தாரு. அந்த அன்பு தான். ஆனா அந்த அன்புனால அவன் யாரும் தான் அழிவுல இருந்து தான் வாழ்க்கையில இருந்து காப்பாற்ற, ஒரு நேரம் சாப்பிட்டு போயிட்டான். அது அன்பு கிடையாது. நிறைய வியாதியஸ்தர்கள் வந்தாங்க, நிறைய வியாதியை சுகப்படுத்தினாங்க, எல்லாம் சுகமாயிட்டு போயிட்டான். அதெல்லாம் அன்புன்னு பைபிள் நமக்கு சொல்லுது. அன்பு தேவனால உண்டாய் இருக்குது. தேவன் எப்படி அன்பு கொண்டான்னா குமாரனை அனுப்பி அன்பு கொண்டான். குமாரனை சிலுவையில ஒப்பு கொடுத்துதான் அன்பு இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டதுன்னு பைபிள் சொல்லுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்க பாவ விடுதலைய கொடுப்பதற்கு வழி நடத்துறது தான் அன்பு. ஒரு மனிதனுக்கு நித்திய சந்தோஷத்தை கொடுக்கறது தான் அன்பு. ஒரு மனிதனுக்கு நீங்க இயேசுவை கொடுக்கறதா உண்மையான அன்பு. அவங்க மனைவி, பிள்ளை, ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரன், உங்க ஓனரு, நீங்க யாரை நேசிச்சாலும் அந்த நேசிக்கிறவனுக்கு இயேசுவை கொடுத்தீங்கன்னா உண்மையா நீங்க நேசிக்கணும்னு அர்த்தம். அவனுக்கு இயேசுவை தவிர நீங்க எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும், அவனுக்கு எவ்வளவு ஒரு நல்ல சுகமான வாழ்க்கையை கொடுத்தாலும் அது அன்பே கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்யறோம், செஞ்சு நம்ம ஆண்டவரை நினைச்சுதான் செய்யறோம். செய்யல இதால எனக்கு கடவுள் அப்படின்றாங்க. இல்லப்பா ஏசு செய்ய சொன்னாரு அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். அதுக்காக நீங்க சொல்லாம இருக்கணுமா? அதை கேட்க போறானா கேட்க கூடாதுன்றதெல்லாம் விஷயம். நீங்க சொல்றீங்களா இல்லையான்றத விஷயம். நீங்க சொன்ன உடனே அவன் எவனும் கேட்க மாட்டான். உங்க ஒய்ஃபை கேட்கறது இல்லையா, அப்புறம் யாருமே கேட்க மாட்டான். ஆனா நீங்க அதை சொல்லணும். சொல்லும் பொழுது கடவுள் அவர்களுடைய வாழ்க்கையில செய்யுது. பைபிள் என்ன சொல்லுதுன்னாங்க, மனுஷன் அவன் கருவுல தாய் வயிற்றுல உருவாகிறா பாருங்க, அப்பயே பாவத்தோட தான் உருவாகிறான்னு சொல்லுது. அவன் தப்பு எங்க இருந்து செய்ய ஆரம்பிக்கிறானா, கருவுல இருக்கும் போதே பாவம் செய்யறானா. ஆமா, இப்ப கருவுல இருக்கும்போது என்னங்க பாவம் செய்ய இது தெரியல. கருவுல இருக்கக்கூடிய குழந்தை போய் என்ன பாவம் செய்ய முடியாது. இந்த கருவுல இருக்கக்கூடிய குழந்தை தேவனை தொழுது கொள்ளாதது, தேவனை அறியாதது, இது எல்லாமே பாவத்தோட தான் இருக்கு. இந்த குழந்தை வெளியே வந்து கத்துது பாருங்க, அழுது பாருங்க, அதுவே பாவம். எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லுது அந்த குழந்தை, அழுது. நான் கருல நல்லா இருந்தேன்னு சொல்லுது அந்த குழந்தை. அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு அழுக, அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு சேட்டை இருக்கு பாருங்க, தவறு. தம்பியுடைய பாப்பா இங்க உட்காரலாம் உட்காரலாம் அங்க போச்சு, எல்லாமே ஆண்டவர் பாவமா தான் பார்க்குறோம். அது குழந்தைங்க, அதுக்கு என்னங்க தெரியும், நீங்க நாங்க சொல்றோம். தேவன் அந்த குழந்தைக்கு ஆத்மாவை கொடுத்து, அந்த குழந்தைக்கு ஒரு மனசாட்சியை கொடுத்து, அந்த குழந்தைக்கு வந்து தான் தப்பு செய்யணும்னு தெரியும். உங்களை மாதிரி தெளிவா தெரியாது, ஆனா மீறுறோம்னு தெரியும். அது சின்ன ஒரு குற்ற உணர்ச்சி அதுக்கு இருக்கும். வளரும் பொழுதுமே நம்மளுமே தப்பு செய்யும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நம்முடைய மனசாட்சி நம்முடைய பாவத்தை சுட்டிக்காட்டுதான் இருக்குது. குழந்தையில இருந்து வாலிப பருவத்துல இருந்து இந்த பாவம் எனக்கு எவ்வளவு நாளா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த பாவம் இது வரைக்கும் எனக்கு இருக்கும். கடைசி மூச்சை விட்டு சாகுறேன் பாருங்க, அவ்வளவு தூரம் பாவம் இருக்கு. எல்லா பாவத்தையும் போக்குறதுக்கு தான் இயேசு சிலுவையில மறிச்சார். இயேசு சிலுவையில நீங்க இப்ப இயேசுவை அறிஞ்சு உங்க பாவத்தை சொன்னீங்கல்ல, நான் பாவம் செஞ்சுட்டேன், இப்ப மட்டும் மன்னிக்கல, நீங்க உங்க அம்மா வைத்து கருவுல பாவம் செஞ்சீங்க பாருங்க, அதுக்காண்டி சேர்த்துதான் அடி வாங்கிருக்க.
நீங்க கருவுல செஞ்ச பாவம், நீங்க ஒரு வயசுல செஞ்ச பாவம், நீங்க வாலிபனா செஞ்ச பாவம், இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லை. இதெல்லாம் நீங்க கடவுள்கிட்ட இதெல்லாம் அறிக்கையிடவே இல்லை. ஆனா கடவுள் உங்களுடைய எக்கால பாவங்களையும் மன்னிக்கிறார்.